இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசுக்கு எதிரான அஸ்திரத்தை ரகசியமாக கையில் எடுத்திருக்கிறார் தமிழக பொறுப்பு கவர்னர் RV அர்லேகர். சமீபத்தில் அவருக்கு டெல்லி கொடுத்த டோஸ் தான் இதற்கு காரணம் என்கின்றன வடக்கிலிருந்து வரும் தகவல்கள். முந்தைய திமுக அரசில் கவர்னராக இருந்தவர் RN ரவி. இவரை நியமிக்கும் போதே சில அசைன்மெண்ட்டுகளை கொடுத்துதான் அவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தது டெல்லி. அதன்படி திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தபடியே ஒரு பேரழல் கவர்மெண்டை ரன் பண்ணினார் ரவி. ஆட்சி மாற்றம் நடந்தது. முதல்வர் விஜயின் தவேக அரசில் தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக நியமிக்கப்பட்டார் RV அர்லேகர். RN ரவி இயங்கியது போல தவேக அரசுக்கு எதிராக அர்லேகர் இயங்குவார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இது குறித்து நம்மிடம் பேசிய டெல்லி சோர்சுகள், பாஜகவின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் அர்லேகர். எல்லா நெளிவு சுழிவுகளையும் கற்றவர். கேரளாவின் முந்தைய மார்க்சிஸ்ட் அரசுக்கு சிப்ப சொப்பனமாக இருந்த அர்லேகர் பொறுப்பு கவர்னராக தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டவர். இவரின் சொந்த மாநிலம் கோவா. விஜயின் தவேக அரசுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை என்பதால் ஆரம்பத்திலிருந்தே அரசு நிர்வாகத்தின் தலைவர் என்கிற முறையில் தவேக அரசை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி இயங்கவும் ஆரம்பித்தார் அர்லேகர். ஆனால் சமீப நாட்களாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் விரும்பத்தக்காத சம்பவங்களை டெல்லி ரசிக்கவில்லை. குறிப்பாக அதிமுக MLA-க்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவேகாவில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வுகள் அமித்ஷாவுக்கு எரிச்சலை தந்திருக்கிறது. அதே போல குதிரை பேரம் மூலம் தனது அரசை வலிமையாக்கிக் கொள்ள ஆளும் தவேக அரசு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவதையும் அதனை நடைமுறைப்படுத்துவதையும் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்தன. கவர்னரிடம் புகாரும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை பற்றி அர்லேகர் அலட்டிக் கொள்ளவில்லை. தவேக அரசுக்கு கிளீன் இமேஜ் இருப்பது போல குதிரை பேரம் நடப்பது கண்முன்னே தெரிந்தும் முதல்வரிடமும் சபாநாயகரிடமும் அவர் விளக்கம் கேட்கவில்லை, விசாரிக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் அர்லேகரின் நடவடிக்கைகள் பற்றி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு சில தகவல்களை அனுப்பி வைக்கிறது மத்திய உளவுத்துறை. தவேக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே சில காம்ப்ரமைஸ் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல் அது. அதற்கான முழு பின்னணி ரிப்போர்ட்களையும் அனுப்புமாறு உளவுத்துறைக்கு ஆர்டரும் பிறப்பிக்கப்படுகிறது. இதனை அடுத்து களத்தில் இறங்கிய உளவுத்துறை லாட்டரி பிசினஸில் கோலோச்சும் அந்த மாஃபியாவின் கைகள் அர்லேகரின் சொந்த மாநிலமான கோவா வரை நீண்டுள்ளது என்பதை முதற்கட்டமாக தெரிந்து கொண்டது. இதனை மேலும் விசாரித்த போதுதான் மிக கனமான ஸ்வீட்ஸ் பாக்ஸ்களை மாஃபியா வகையறாக்கள் கோவாவில் செட்டில் செய்திருப்பது உளவுத்துறைக்கும் தெரியவர அதன் முழு ரிப்போர்ட் டெல்லிக்கு சென்றது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த உள்துறை அமைச்சகம் பிரதமரிடம் ஆலோசித்துவிட்டு கவர்னர் அர்லேகரை தொடர்பு கொண்டு மிக கடுமையாக கடிந்து கொண்டது. தமிழகத்தில் என்ன நடக்கிறது? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் உங்களின் ரோல் என்ன என்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டதை மறந்துவிட்டீர்களா? சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் உங்களின் பங்களிப்பு குறைந்து விட்டதாக தெரிகிறது என ஆரம்பித்து செமையாக கடிந்து கொண்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம். இதன் பிறகே அர்லேகரிடம் மாற்றம் தொடங்கியது என்று சுட்டி காட்டுகின்றன டெல்லி சோர்சுகள். குறிப்பாக அரசுக்கு எதிராக முன்னாள் கவர்னர் ரவி இயங்கிய பாணியை முதற்கட்டமாக கையில் எடுத்தார் அர்லேகர். அதாவது மதுரைக்கு சமீபத்தில் சென்ற அவர் மாவட்ட ஆட்சியரையும் மதுரை போலீஸ் கமிஷனரையும் அழைத்து மாவட்ட அரசு நிர்வாகம் பற்றியும் திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறார். இதனை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்தன. ஆனால் முதலமைச்சர் விஜய் இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை. மாறாக அமைச்சர் CT நிர்மல்குமார் மட்டும் எந்த அதிகாரமும் இல்லாத கவர்னர் ஆய்வு செய்ய உரிமை இல்லை, இதனை தவேக அரசு அனுமதிக்காது என்று கண்டனங்களை பதிவு செய்தார். ஆனால் லோக்பவன் இதனை சீரியஸாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. அதே சமயம் தம்மை சந்திக்க நேரம் கேட்டிருந்த திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரே நாளில் அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் அர்லேகர். அர்லேகரை சந்தித்த அந்த கட்சிகளின் மூத்த நிர்வாகிகள், ஆலோசகர்கள் என்ற பெயரில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகியோர் ஆட்சி அதிகாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தலையிடுவதாகவும் குதிரை பேரங்களுக்கு எதிராகவும் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து தற்போது ஆட்சியாளர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளார் கவர்னர். மேலும்
மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடுபவர்கள் கவர்னர் மாளிகையை அணுகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அர்லேகர். இதுபோல எந்த கவர்னரும் வெளிப்படையாக மக்களை அழைத்ததில்லை. தாவேக அரசுக்கு எதிராக அர்லேகரின் பார்வை சீரியஸாக திரும்பி இருக்கிறது. இதற்கு காரணம் டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்ட டோஸ் தான் என்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.